ஒரு சின்ன கடல் பாதை, ஆனா உலகத்தையே நடுங்க வைக்கும் சக்தி கொண்டது. அதுதான் ஹார்மூஸ் நீரிணை. இந்த ஒரு பாதை முடங்கினால் எண்ணெய் நின்றுவிடும், வர்த்தகம் நின்றுவிடும், நாடுகள் ஒன்றுக்கொன்று எதிராக நிற்கும். இதெல்லாம் இப்போதுதான் நடக்குது. இயேசு இதை முன்பே சொன்னார். மத்தேயு 24:6-7 வரை போர்களையும் போர் செய்திகளையும் கேட்பீர்கள். ஜாதி ஜாதிக்கு எதிராக எழும். இன்று அந்த வார்த்தைகள் நம் கண்முன்னே நிறைவேறுதா இல்லையா? ஹார்மூஸ் அருகே இருக்கும் ஒரு நாடு ஈரான். பைபிள் அதை வேறு பேரில் அழைக்கிறது. எசேக்கியேல் 38:5 பெர்சியா கோகுடன் சேரும். பெர்சியா என்றால் இன்றைய ஈரான். இதெல்லாம் சும்மா தற்செயல் சம்பவம் இல்ல. பைபிள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8:8 முதல் 9 வரை கடல் பாதிக்கப்படும், கப்பல்கள் அழியும், வர்த்தகம் நின்றுவிடும். இன்று உலகம் பயத்தில் இருக்கு. ஆனா தேவன் நமக்கு பயத்தை கொடுக்கவில்லை. இது எச்சரிக்கை. போர் வருதுன்னு பயப்படாத, ஆனா தயாரில்லாம இருக்காத. இயேசு சீக்கிரம் வருகிறார். இது அரசியல் செய்தி இல்லை, இது ஆத்துமாவின் அழைப்பு. இன்றே மனந்திரும்பு, இன்றே தயாராகு. ஏனென்றால் இயேசு வருகை நெருங்கியுள்ளது. For the kingdom of heaven is at hand.